பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் நான் இருக்க நான் பிதாவாய் இருக்கிறேன், குமாரனாய் இருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் அநேக தேவர்கள் இருந்தாலும், அநேக கர்த்தாக்கள் இருந்தாலும், இந்த வானத்திலும் பூமியிலும் நமக்கு ஒரே ஒரு தேவன் உண்டு, ஒரே ஒரு கர்த்தர் உண்டு. அந்த தேவன் தான் டாடி, அந்த கர்த்தர் தான் இயேசு கிறிஸ்து. டாடி என் மேலே கன்சனாய் இருக்கிறார் அல்லது கரிசனையாய் இருக்கிறார். ஏன் அவங்கள்ட்ட வெட்க இல்லை? தேவசாயல், தேவனுடைய சுவாசம், தேவனுடைய தீர்மானத்தில் இருக்கிறாங்க. அவங்க வெட்கம் வரல, அப்படியே மகிமையினால அவர்களை தேவன் மூடினார். அப்போ அந்த தோட்டத்தில் அவன் எதற்குள்ள வாழணும்? உள்ள சுவாசம், வெளியே அவனை மகிமையினால் அப்படியே கவர் பண்ணிட்டான். மனுஷனை நீர் நினைக்கவும், மனுஷனை நீர் விசாரிக்கவும் எம்மாத்திரம். உங்களை நினைக்கிறாரே, உங்களை விசாரிக்கிறாரு. அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி எல்லாம் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அதை ஒன்று ஆசீர்வதித்தார். அப்போ அவருடைய சுவாசம் நமக்குள் இருக்கும்போது, அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்கும்போது, நான் அவருடைய ஆரோக்கியத்தில் இருக்கிறேன். அவருடைய ஆளுகையிலே நான் வாக் பண்ணும்போது எனக்கு எல்லாம் கீழ்ப்படுத்தப்படுகிறது. கானானுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அவன் ரெடியாக பட்டணத்தை கட்டி வச்சிருக்கிறான், வீட்டை கட்டி வச்சிருக்கிறான், தோட்டத்தை நட்டு வச்சிருக்கிறான், கிணற வெட்டி வச்சிருக்கிறான். இது எல்லாம் வீடுகள், தோட்டங்கள், கிணறுகள், நகரங்கள், பன்மை, இது எல்லாம் நான் உனக்கு தருவேன். எங்க கர்த்தருடைய சபை தோட்டம், கர்த்தருடைய சபை பெலனான நகரம், கர்த்தருடைய சபை சீயோன், கர்த்தருடைய சபை எருசலேம். நீங்களும் நானும் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அதாவது ருசி கொடுக்கிறவங்களாய் இருக்கிறீர்கள். இந்த பிரபஞ்சத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்களுக்கா எனக்கா, சரியா சொன்னா உங்களுக்கா எனக்கா தான் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் வைத்தார். டாபிக் போட்டது 2 உள்ளே 3வது மேலே. இதான் நேற்று போட சொன்னேன். ஆனால் திங்கட்கிழமை இதை குறித்த பெரிய வெளிச்சம் கொடுத்தார். டைரியில் ரொம்ப வார்த்தை எழுதி வச்சிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு காலையில் ஆவியின் உலகம், இப்பிரபஞ்ச உலகம். இன்றைக்கி செய்தி நான் ஆவியின் உலகம்னு சொல்லுவேன், நீங்கள் இப்பிரபஞ்ச உலகம்னு சொல்லலாம். ஆவியின் உலகம், ஆமாம், ஆவியின் உலகம், இந்த பிரபஞ்சத்தின் உலகம்தான் இன்னைக்கு டாபிக். ஆவியின் உலகம், பிரபஞ்ச உலகம். முதலாவது ஆவிதான், ஆவியின் உலகம்தான். ஏமன், தேவன் வானத்தில் இருக்கிறார். ஆவியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார், சிருஷ்டித்தார். அப்போ முதலாவது இருந்தது ஆவியின் உலகம். தேவன் தம்முடைய தீர்மானத்தின்படி இப்பிரபஞ்ச உலகத்தை அவர் கொண்டு வர சித்தம் கொண்டார். தம்முடைய தீர்மானத்தை இந்த உலகத்திற்கு, இப்பிரபஞ்ச உலகத்தை கொண்டு வர சித்தம் கொண்டார். சரி, இந்த ஆதாம் ஏவாளை கர்த்தர் சிருஷ்டித்த போது அவர் தனக்குள்ள சொன்னாராம், நமது சாயலின்படி, நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்று தனக்குள்ளே சொன்னார்.
ஆண்டவருடைய எண்ணம் மல்கியாவிலே வாசிக்கிறோம், தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார், பின்னும் ஏன் படைத்தார்? தேவ சந்ததி உள்ள ஒரு சந்ததியை உண்டாக்க படைத்தார். அவருடைய சந்ததி. அப்போ அவருடைய சந்ததி உண்டாக்கத்தான் தேவசாயல் ரூபமுடைய மனுஷனை அவர் மனதிலே கொண்டு, அவர் மனதில் என்ன, ஆதாம் ஏவாள் தேவசாயலாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணார்? தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார். இப்போ அவருடைய சுவாசம் அவனுக்குள் வந்தது. இப்போ 2 பேரும் அவர் வைத்த அந்த சுவாசத்துக்குள்ளே அவர்கள் வாழ வேண்டும். அவர் சுவாசத்துக்குள் 2 பேரும் வாழ வேண்டும். அவர் சுவாசத்தில் வாழ்ந்து அவருக்குள் இருந்து தேவ சந்ததியுள்ள ஒரு சந்ததி பிறந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றதுதான் அவருடைய எண்ணம். இதை மனசில் புரியணும். அப்போ அவனுக்குள் இருந்து வருகிற எல்லாரும் பிறக்கிறாங்க பாருங்கள். அவங்க எல்லாருமே தேவ சந்ததி உள்ள ஒரு சந்ததியாய், தேவ சாயலுடைய, தேவனுக்காய் வாழ்கிற ஒரு வாழ்வை உடைய சந்ததியாய் பிறக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். ஆமென். ஓகே, இப்போது ஆதாமுக்குள்ளிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்க போகிறோம். 7-8 வாசிப்போமா? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார். அவன் ஜீவ ஆத்துமா ஆனான். இங்கே பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் முதல்ல பார்க்குறோம். அது 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். இப்போ தேவன் உண்டாக்கினார் என்று தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் யாரை கொண்டு உண்டாக்கினார்? தம்முடைய குமாரனை கொண்டு உண்டாக்கினார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 2 வசனம் போடுமா? அவர் யார்? இயேசு ஆவியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலம் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. பார்த்தீங்களா? ஆதியில் அவர் தேவனோடு இருந்தார், அடுத்து தேவனாய் இருந்தார். அப்போ தேவனோடு அவர் இருந்தார், தேவனாய் இருந்தார். நம்ம பிதாவோடு இருக்கும்போது பிதாவாக இருப்போம், குமாரனோடு இருக்கும்போது குமாரனாய் இருப்போம், பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவராய் இருப்போம். பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் நான் இருக்க 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 நான் பிதாவாய் இருக்கிறேன், குமாரனாய் இருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறேன். அப்போ நம்மை அவரோடு இருப்பதற்காகத்தான் அவருடைய பிள்ளையாக மாற்றினார். ஆமென். ஓகே, இப்போ என்ன வாசித்தோம்? ஆதியிலே அங்கே தேவன் வானத்தை பூமி உண்டாக்கினார். ஆனால் யாரை கொண்டு உண்டாக்கினார்? வார்த்தையை கொண்டு உண்டாக்கினார். உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்குள்ள வார்த்தை இருக்குமையானால் இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் வேதத்தில் இருக்கிற எந்த ஆசீர்வாதங்களையும் வார்த்தையை பேசி, அவர் எப்படி வார்த்தையை பேசி உண்டாக்கினாரோ அதை போல நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசும்போது அந்த வார்த்தைக்குள்ளே நீங்கள் பேசின வார்த்தையை உங்களுக்கு உண்டாக்குகிறீர்கள். ஆமென். ஆமென். ஓகே, சரி. இப்பொழுது 8ஆம் வசனம், ஆதியாகமம் 2:8. அது 2:8 வாசிப்போமா? தேவனாய் கர்த்தர் கிழக்கே ஏதேன் என ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதில் வைத்தார். இங்கே பாருங்க, 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. தேவனுடைய எண்ணத்தில் இங்கே ஆதி ஆகமத்தில் பிதாவும் குமாரனும் ஒர்க் பண்ணுகிறதை, ஒர்க்
பண்ணுறத பார்க்குறோம். என்ன ஒர்க் பண்ணாங்க? முதல்ல 7ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். தேவனாய் கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணை எடுத்து தான் யார் ஒர்க் பண்ணுறது? பிதாவும் குமார். தேவனாய் கர்த்தர் என்றால் அங்கே தேவன், கர்த்தர், இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு புரியும்படி ஒரு வார்த்தை சொல்கிறேன். வானத்திலும் பூமியிலும் அநேக தேவர்கள் இருந்தாலும், அநேக கர்த்தாக்கள் இருந்தாலும், இந்த வானத்திலும் பூமியிலும் நமக்கு ஒரே ஒரு தேவன் உண்டு, ஒரே ஒரு கர்த்தர் உண்டு. அந்த தேவன் தான் டாடி, அந்த கர்த்தர் தான் இயேசு கிறிஸ்து. ஆசீர்வாதத்தை சொல்லும்போது கர்த்தராய் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும், குமாரனுக்கு கிடையாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் கிருபை உண்டாவதாக. அப்போ பிதாவை பார்க்கிறோம், தேவனை பார்க்கிறோம், கர்த்தரை பார்க்கிறோம். 2 பேருமே ஒர்க் பண்ணி மண்ணில் எடுத்து உருவாக்கி, அங்கே மூக்கு, காது, கால், எல்லா அவயவங்கள் எல்லாவற்றையும் மண்ணில் அவங்க உருவாக்கி, இப்போ அவங்க ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார். இங்கே பிதா மாத்திரம்தான் ஜீவ சுவாசத்தை, அங்கே ஆவி, பிதாவுடைய ஆவியை அவனில் வைத்தார். மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். இப்போ மறுபடியும் 2 பேர் ஒர்க் பண்ணுறதை நீங்கள் புரியணும். அடுத்த வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் பிதாவும் குமாரனும் பார்வைக்கு அழகும். இல்லை 8ஆம் வசனம், மன்னிக்கணும், 8ஆம் வசனம். தேவனாய் கர்த்தர் கிழக்கே ஏதேன் என ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தான் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அப்போ தேவனாய் கர்த்தர் கிழக்கே 2 பேரும் சேர்ந்து தான் அந்த தோட்டத்தை உண்டாக்கி தான் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அப்போ 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, 9ஆம் வசனம் வாசிங்க. 9. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகல விதமான விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலே 2 பேரும். ஏன்னா அவனுக்காக இவங்க 2 பேரும் செயல்படுறாங்க. கிழக்கே ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். இப்போ அவனுக்காக என்ன பண்ணுகிறார்கள்? பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு, 2 பேரும் சாப்பிடணும்ல, புசிப்புக்கு நலவுமான சகல விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவில் அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து, சொல்லுங்க, பூமியிலிருந்து இவங்க தான் முளைக்க பண்ணுறாங்க. அது 1ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாய், 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். இவ்விதமாய் வானமும் பூமியும், இந்த வார்த்தை கவனிங்க, வானமும் பூமியும் அவைகள் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. இப்போ வானம், பூமி, சர்வ சேனை இவரால் உண்டாக்கப்பட்டு முடிஞ்சிருச்சு. இவர் உண்டாக்கின பூமியில் இருந்து என்ன பண்ணுகிறார்? முளைக்க பண்ணுகிறார். They both work for the first family. அவர் கொண்டு வந்த முதல் ஃபேமிலிக்காக 2 பேரும் பூமியிலிருந்து அவர்கள் புசிப்புக்கான காரியத்தை அவர் முளைக்க, சொல்லுங்க, பண்ணினார். முளைக்க பண்ணினார். ஆமென். ஓகே, 10 வாசிங்க. 10. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பெரிய 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. மனுஷனுக்கு என்ன வேணும்? தண்ணீர். மனுஷனுக்கு ஆகாரம் வேணும், மனுஷனுக்கு தண்ணீர் வேணும். இவர் தன்னுடைய தீர்மானத்துக்குள்ள இவங்களை சிருஷ்டித்து ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் வைத்து அவன் ஜீவ ஆத்மாவானான். கிழக்கே ஏதேனுடைய தோட்டத்தை உண்டு பண்ணினார். இப்போ அந்த பூமியிலிருந்து விருட்சங்களை முளைக்க பண்ணினார். அடுத்தபடி தண்ணீர், ஆகாரம், தண்ணீர்.
வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, உன் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். வியாதிக்கு விலக்கி நான் உன்னை காத்து கொள்வேன். ஏங்க, நம்ம சாப்பிடுகிற ஆகாரம் தண்ணீரில் கூட அவர் கன்சனாய் இருக்கிறார். அந்த கன்சனை தான் இங்கே தேவன் உண்டு பண்ணின முதல் குடும்பத்திற்கு டாடியும் குமாரனும் செயல்பட்டதை பார்க்கிறோம். நீங்கள் என்ன புரியணும்? டாடி என் மேலே கன்சனாய் இருக்கிறார் அல்லது கரிசனையாய் இருக்கிறார். உங்கள் மேலே அவர் கரிசனை. உங்களுக்கு இங்கே ஆகாரத்துக்கு அடுத்த காரியத்தை பார்க்குறோம், இங்கே தண்ணீருக்கு அடுத்த காரியத்தை பார்க்குறோம், இங்கே ட்ரெஸ்ஸுக்கு அடுத்த காரியம் வரல. அடுத்த அதிகாரத்தில் ட்ரெஸ்ஸு வருது, ட்ரெஸ்ஸுக்கு அடுத்த காரியம் வரல. அவன் ட்ரெஸ்ஸு தேவையில்லை. தேவன் தம்முடைய மகிமையினாலே அவர்களை அப்படியே கவர் பண்ணிட்டார். என்னங்க புரியாமல் அமைதியாக இருக்கிறேங்க. அவ ட்ரெஸ்ஸு தேவையில்லையா? தேவன் தமது மகிமையினால அவர்களை மூடினார். நல்லா கவனிங்க, நிர்வாணிகளாக தான் இருக்கிறாங்க, ஆனால் வெக்க அவங்கள்ட்ட இல்லை. ஏன் தெரியுமா? அவங்கள்ட்ட என்ன சாயல் இருக்கு? இப்போ கொஞ்சம் வர்றீங்க, இப்போ கொஞ்சம் வர்றீங்க. ஏன் அவங்கள்ட்ட வெக்க இல்லை? தேவ சாயல், தேவனுடைய சுவாசம், தேவனுடைய தீர்மானத்தில் இருக்கிறாங்க. அவங்க வெக்கம் வரலை. அப்படியே மகிமையினால அவர்களை தேவன் மூடினார். அப்போ அந்த தோட்டத்தில் அவன் எதற்குள்ள வாழணும்? உள்ள சுவாசம். வெளியே அவனை மகிமையினால் அப்படியே கவர் பண்ணிட்டார். உள்ள நமக்குள்ள அவருடைய ஆவி, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள் இருக்கிறது. அடுத்தது, உள்ள நமக்குள்ள தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள்ளே இருக்கிறது. ரகசியம். இப்போ அவங்க தண்ணீருக்கு ஆண்டவருடைய எண்ணத்தை தான் பாருங்கன்னு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவருடைய எண்ணம் தோட்டத்துக்கு 10, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி கிழக்கே ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். அந்த தோட்டத்துக்கு தண்ணீர் இவங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, தோட்டத்தில் இருக்கிற மரங்களுக்கு, செடிகளுக்கு, கொடிகளுக்கு தண்ணீர் பாய்ஞ்சாதான் பூமி அந்த விளைச்சலை கொடுக்கும். அவர்கள் அதை சாப்பிடுவார்கள். ஆகவே அந்த தோட்டம் அவர் தானே உண்டு பண்ணது. ஏதாவது சொல்லுங்க, தோட்டம் அவர் தானே உண்டு பண்ணார். அப்போ தோட்டத்துக்கு தண்ணீர் பாயணுமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப மறுபடியும் சொல்கிறேன், தோட்டம் அவர் உண்டு பண்ணினது. ஆகவே அந்த தோட்டமும் எப்படி இருக்கணும்? தோட்டத்துக்குள்ளலாம் விதை இருக்குது. அது 1ஆம் அதிகாரத்தில் விதையெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அந்த பூமிக்குள்ள விதை இருக்கிறது. இப்போ தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்போது அந்த விதை ஒவ்வொன்றும் அதனுடைய விளைச்சலை கொண்டு வருகிறது. ஆகாரத்துக்கு அடுத்த விதையை மட்டும் தோட்டத்தில் வைக்கலைங்க. மலர்கள், கொடிகள், செடிகள், மரங்கள், கனிகள், இப்படியாகத்தான் அந்த தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி அவர் என்ன பண்ணார்? ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. ஆறுகள் ஆறுகள் ஆறுகள். ஆமென். 4 பெரிய ஆறு உள்ள வச்ச அந்த பெரிய ஒரு அந்த அட்மாஸ்பியரை சொல்கிறேன்.
அவங்களுக்கு வைத்த டாடி காட் வைத்த அட்மாஸ்பியர். அடுத்து முதலாம் ஆற்றுக்கு பைசோன் ஒன்று பெயர். அது ஆவலா தேசம் முழுவதும் ஓடும், சுற்றி ஓடும். அவ்விடத்தில் பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்துக்கு பிதலாகும் கோமத கல்லும் உண்டு. இந்த பைசோன் என்ற ஆறுக்கு அர்த்தம் இன்க்ரீஸ். பைசோன் என்ற ஆறுக்கு அர்த்தம் ரிச்சஸ். அப்போ அந்த ஆறு அங்கே போனோன்னு அங்கே என்ன கொடுக்கறது? இன்க்ரீஸை கொடுக்கறது, ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது. அங்கே கோல்டை பார்க்கிறோம், கற்களை பார்க்கிறோம். ஆண்டவருடைய எண்ணம் ப்ராஸ்பரிட்டி, பெருக்கம். இதெல்லாம் நீங்கள் புரியணும். ஆண்டவர் எண்ணத்தை தான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். இது இவனுடைய இப்போ அடுத்தது வர்றப்போ நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அதுதான் இன்றைக்கி செய்தியின் தலைப்பண்ண. இது இல்லை, நீ போடாதம்மா. ஆவியின் உலகம், இப்பிரபஞ்ச உலகம். வலது பக்கம் இடம் பார்த்து, ஆவியின் உலகம், பிரபஞ்ச உலகம். அதான் செய்தி. அதில் இன்னும் ரொம்ப இருக்குது. அதில் ரொம்ப வெளிச்சம் இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப இருக்குது. ஐயா மறுபடியும் சொல்கிறேன், அவர் விசாரிக்கிறவர் ஐயா. இதே சிருஷ்டிப்பு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை குறித்து தாவீது சொல்லும்போது, சங்கீதம் 8 வாசிக்க வேண்டாம். மனுஷனை நீர் நினைக்கவும் மனுஷனை நீர் விசாரிக்கவும் எம்மாத்திரம். உங்களை நினைக்கிறாரு, உங்களை விசாரிக்கிறாரு. இன்னும் சரியா சொன்னால், அவர் நம்மேலே நினைவாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் சரியா சொன்னால் சங்கீதம் 115, அவர் நம்மை நினைத்தார் அல்ல, நினைத்து இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். லேவி குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், யாக்கோபு குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், மோசேயின் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இதே சங்கீதம் 8 ஆதியாகமம் 1:2 அங்கே ஆவியானவர் தாவீது மூலம் எழுதி வைத்திருக்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், மனுஷனை நினைக்க மனுஷனை விசாரிக்க அவன் எம்மாத்திரம். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி நீர். சிருஷ்டிப்புல பாருங்க, சகலவற்றை அவனுக்கு கீழ் படுத்து நீர். அப்போ என்ன, எதில் அவன் வாழணும்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்கிற அபிஷேகத்தில் அவன் வாழணும். இதான் நீங்கள் இதுதான் சபையில் இருக்கிற உங்களை குறித்த தேவனுடைய எண்ணம் என்பதை எங்கள் ஊட்டியில் பிக்சராக உங்களுக்கு காண்பித்து கொண்டு இருக்கிறார். அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி எல்லாம் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அதை 1 ஆசீர்வதித்தார். அப்போ அந்த ஆட்சி செய்வது, அந்த ஆளுகை செய்வது, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துவது எதனால தான் முடியும்? எதனால தான் அவனுக்கு முடியும்? சுவாசம் உள்ள வச்சார் இல்லையா, அந்த சுவாசத்தினால தான் அவனுக்கு முடியும். அது தேவனுடைய சுவாசம். இந்த தேவனுடைய சுவாசம் என்றால் தேவனுடைய ஆவி. அதனால அதில் தான் அவன் ஆண்டு கொண்டு கீழ்ப்படுத்தி வாழணும்னு சொல்லி சுவாசத்தை வைத்தார். அப்போ நீங்களும் ஆண்டு கொண்டு ஆளுகை, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துதல், உங்கள் சூழ்நிலை உங்களை மேற்கொள்ளாதபடி உங்கள் சூழ்நிலையை ஆளுதல், உங்கள் பிரச்சனையை ஆளுதல், எல்லாவற்றையும்
கீழ்ப்படுத்துதல். இதுதான் பிந்தின ஆதாமாக இயேசுவுக்குள்ள அவனுக்குள் இருந்ததையெல்லாம் உங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. ஆமென். அப்போ பைசோன் என்றால் என்ன அர்த்தம்? ப்ராஸ்பரிட்டி, ரிச்சஸ் அண்ட் இன்க்ரீஸ். அப்போ நம்ம ப்ராஸ்பரிட்டி என்றால் அது பணத்தை மாத்திரம் சேர்ந்ததில்ல. இந்த ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பது. இந்த ப்ராஸ்பரிட்டியில் பணமும் வருகிறது, ஆரோக்கியமும் வருகிறது. அப்போ அவருடைய சுவாசம் நமக்குள் இருக்கும்போது, அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்கும்போது, நான் அவருடைய ஆரோக்கியத்தில் இருக்கிறேன். அவருடைய ஆளுகையில் நான் வாக் பண்ணும்போது எனக்கு எல்லாம் கீழ்ப்படுத்தப்படுகிறது. ஓ பைசோன். அது 13 போடுமா? 2ஆம் ஆற்றுக்கு வாசிங்க. கீகோன் என்று பெயர். அது எத்தோப்பியா தேசம் முழுவதையும் ஓடும். இப்போ எங்கேருந்து தான் வெளியே போகுது? ஏதேன் தோட்டத்தில் இருந்துதான் இந்த ஆறுகள் வெளியே போகிறது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்? வெளியே இருக்கிற மக்களுக்கெல்லாம் உங்களுக்குள்ளே இருந்து தான் ஆசீர்வாதம் போகுது. ஹா சு ஹா மா கா. வெளியே இருக்கிற மக்களுக்கு தாயா உங்களிருந்து நதி போகுது. கீகோன் என்றால் அதனுடைய பெயர் ஸ்ட்ரென்த்து, பலன். கீகோன் என்றால் அர்த்தம் ஸ்ட்ரென்த்து. கீகோன் என்றால் அர்த்தம் கிரேசியஸ்லி. ஆமாம், சபையில் பைசோன் என்ற நதி ஆசீர்வாதங்கள் உடையவர்களாக நம்ம இருக்கணும். கீகோன் ஸ்ட்ரென்த்து, கிரேசியஸ்லி அந்த ஆசீர்வாதம் உடையவர்களாக இருக்கணும். இதெல்லாம் இந்த பிக்சரில் இன்றைக்கு அப்போ நான் என்ன சொல்கிறேன்? வெளியே இருக்கிற மக்களுக்கெல்லாம் உங்களுக்குள்ளே இருந்து தான் ஆசீர்வாதம் போகுது. ஹா சு ஹா மா கா. வெளியே இருக்கிற மக்களுக்கு தாயா உங்களிருந்து நதி போகுது. கீகோன் என்றால் அதனுடைய பெயர் ஸ்ட்ரென்த்து, பலன். கீகோன் என்றால் அர்த்தம் ஸ்ட்ரென்த்து. கீகோன் என்றால் அர்த்தம் கிரேசியஸ்லி. ஆமாம், சபையில் பைசோன் என்ற நதி ஆசீர்வாதங்கள் உடையவர்களாக நம்ம இருக்கணும். கீகோன் ஸ்ட்ரென்த்து, கிரேசியஸ்லி அந்த ஆசீர்வாதம் உடையவர்களாக இருக்கணும். இதெல்லாம் இந்த பிக்சரில் இன்றைக்கு உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த பிக்சரில், இந்த நதிகளை குறித்த பிக்சரில் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அடுத்தது 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தோப்பியா தேசம் முழுவதும் ஓடும். 3ஆம் ஆறுக்கு இதக்கேல் என்று பெயர். அது அசரியாவுக்கு கிழக்கே ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு பெயர் என்ன? இதக்கேல். இந்த இதக்கேல்னா என்ன தெரியுமா? பெஸ்ட் ஃபோர், சடுதியாய் வெடித்து கிளம்புவது. சடுதியாய் வெடித்து கிளம்புவது. We are now in this experience. இதக்கேலுக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். யாருக்குள்ளெல்லாம் வார்த்தையும் வெளிச்சமும் உள்ளையும் மனதிலும் அவர் ஆளுகை இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் சடுதியாய் உள்ளே இருப்பது பெஸ்டாகி வெளியே புறப்பட போகிறது. பெஸ்ட் ஃபோர்த், சடன்லி, ஃப்ரூட்ஃபுல்
ரேபிட். இதாங்க இதக்கேலுக்கு ஆசீர்வாதம். அடுத்தபடியாய் 4ஆம் ஆற்றுக்கு ஐப்பிராத் என்று பெயர். ஐப்பிராத் என்றால் ஃப்ரூட்ஃபுல் அண்ட் பவர். அப்போ நம்ம ப்ராஸ்பரிட்டி, ஒன்றிலும் குறைவுபடாத, வறுமை இல்லாத, தரித்திரம் இல்லாத, கடன் இல்லாத வாழ்வு ப்ராஸ்பரிட்டி. அதுக்கு மேலே ப்ராஸ்பரிட்டியை நீங்கள் வசனத்துக்குள் விசுவாசித்தா நீங்கள் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீங்க. அதுக்கு மேலே ப்ராஸ்பரிட்டியை நீங்கள் விசுவாசித்தா நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆஸ்தியை வைப்பீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் வீடை வைப்பீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கும் பேரனுக்கும் உங்கள் சொத்தை வைப்பீங்க. அந்த ப்ராஸ்பரிட்டி தான் வேதம் சொல்லுகிற உச்சக்கட்ட ப்ராஸ்பரிட்டி. அந்த ப்ராஸ்பரிட்டியை வேதத்தின்படி நான் விசுவாசிக்கிறேன். அந்த ப்ராஸ்பரிட்டியை வாசிப்போமா? நீதிமொழிகள் புஸ்தகம். எத்தனை பேர் ப்ராஸ்பரிட்டியை விசுவாசிக்கிறீங்க? இப்போ நான் சொன்ன ப்ராஸ்பரிட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீதிமொழிகள் 13 நினைக்கிற. நீதிமொழிகள் 13:22 இதான் நான் சொன்ன ப்ராஸ்பரிட்டி. நீதிமொழிகள் 13:22 வாசிங்க, சத்தம் போட்டு வாசிங்க. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கும் சுதந்திரம், பிள்ளைகளுக்கும். அவன் யாரு? நீங்கள் நல்லவனாக இருக்கணும் சிஸ்டர், நீங்கள் நல்லவனாக இருக்கணும். அவர் நல்லவர், நீங்கள் நல்லவனாக இருக்கணும். அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்லலை. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கும் சுதந்திரம் வைத்து போகிறான். இங்கே தான் ரொம்ப நாளாக நான் அறிக்கை பண்ணுகிற இந்த ப்ராஸ்பரிட்டியோட உச்சக்கட்டம் இருக்குது. அது என்ன வாசிங்க? பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்க. இது பைபிள் பிரகாரமா? ஆமாம். எகிப்தில் இருந்தவங்க பாவிகள், இவங்க உடன்படிக்கையின் பிள்ளைகள். அப்போ எகிப்தில் இருக்கிற கோல்டு சில்வர்லாம் அன்னைக்கு தான் புறப்பட போகிறாங்க. அன்னைக்கு சொல்கிறாரு, அவன் அயலான் வீட்டுக்கு போ, எத்தனை வீட்டுக்கு போக முடியுமோ போ, அவன் கண்களில் உனக்கு ஃபேவர் கிடைக்க பண்ணுவேன். அவன்கிட்ட கோல்டு சில்வரு வஸ்திரம்லாம் கேளு. ஏற்கனவே அவன் புள்ள செத்து போயிருக்கிறான், அவன் வீட்டுக்கு போய் சொல்கிறாரு. அவன் வீட்டுக்கு போய், என்ன ஆண்டவருக்கு ஈவி இறக்கம் இல்லையா? இல்லை, வெஞ்சன்ஸ், நீதியை சரி கட்டுகிற டாடி என்னுடைய டாடி. வெஞ்சன்ஸ் கேளு, அவன் தருவான். கற்பனை பண்ணி பாருங்க. செத்தன் வீட்டில் போய் கோல்டு தாடா, சில்வர் தாடா, ட்ரெஸ்ஸை தாடான்னு கேட்டு அவன் என்ன பண்ணுவான்? இல்லை, அதான் டாடி கிரியன்றேன், அதுதான் டாடி கிரியன்றேன். அப்படிதான் உங்களுக்கு கிரியை செஞ்சு ப்ராஸ்பரிட்டி தருவாருன்றேன். ஏமேன். ஓகா ஷீவோ ராக்கா வார்த்தை விசுவாசிங்க. எங்க அங்கே மட்டும் ப்ராஸ்பரிட்டி இல்லைங்க. அதை விட்டு கானனுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அவன் ரெடியாக பட்டணத்தை கட்டி வச்சிருக்கிறான், வீட்டை கட்டி வச்சிருக்கிறான், தோட்டத்தை நட்டு வச்சிருக்கிறான், கிணற வெட்டி வச்சிருக்கிறான். இது எல்லாம் வீடுகள், தோட்டங்கள், கிணறுகள், நகரங்கள், பன்மை. இது எல்லாம் நான் உனக்கு தருவேன். அவன் செஞ்சதை இவன் போய் அதையெல்லாம் இவன் சொந்தமாக எடுத்துக்கிட்டான். அப்போ என்ன அர்த்தம்? நீ ஒர்க் பண்ணாத, நீ ரெஸ்ட்லரு. இந்த வசனத்தை விசுவாசித்து, இந்த வசனத்தை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு, சூழ்நிலையை பார்க்காத, வார்த்தையை பேசிக்கிட்டே இரு, வார்த்தையை சொல்லிக்கிட்டே இரு. அது இப்படின்னு அர்த்தம். நீ கிரியை பண்ணால் கிடைக்காது.
கிரியை செய்கிறவனுக்கு கூலி, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம். ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டில் பிள்ளைகள் இருந்தார்கள், ஆகாருக்கு பிறந்த பிள்ளையும் இருந்தது. ஆனால் ஆபிரகாம் ஈசாக்குக்கு எல்லாவற்றையும் சொல்லுங்க கொடுத்தான். அந்த மறுமனையாட்டின் பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுத்தான். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அமர்ந்திருந்து பேசாமல் தோத்திரம் பண்ணி இதான் இப்படி எழுதியிருக்கு, இப்படி எழுதியிருக்கு, இப்படி எழுதியிருக்கு, இப்படி எழுதியிருக்கு, எனக்கு எழுதியிருக்கு, என் பிள்ளைகளுக்கு எழுதியிருக்கு, ஆரோக்கியம் எழுதியிருக்கு, சுகம் எழுதியிருக்கு, யோசேப்புக்கு கிடைத்த ஃபேவர் மாதிரி ஃபேவரை நான் விசுவாசிக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ நான் சொன்னபடி ஒர்க் அவுட் பண்ணணும். உன் முழங்கால் ஒர்க் அவுட்டு ஒன்றுக்குமே உதவாது. க்ளீனாக சொல்கிறேன். உன் ஸ்பிரிட் ஒர்க் அவுட்டு, ஸ்பிரிட்டான டாடி. இங்கே எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஸ்பிரிட். இதை யார் எழுதுனது? ஆவி. இந்த எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஸ்பிரிட். டாடி காட் ஸ்பிரிட். என் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது, உயிர்ப்பிக்கப்பட்ட என் ஆவி ஸ்பிரிட். கர்த்தருடைய வார்த்தை ஆவியாக இருக்குது, ஜீவனாக இருக்குது, ஸ்பிரிட். உன் இருதயத்தின் நிறைவில் அந்த ஆவியாக இருக்கிற ஆசீர்வாத வார்த்தை, நீ விரும்புகிற வார்த்தை, வேதத்தில் உனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நீ வாயில் சொல்ல 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 மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியாக உங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை மேலே வான மண்டலங்களுக்கு போகிறது. அங்கே ஒர்க் பண்ணுகிறது. அங்கே ஒர்க் பண்ணி நீங்கள் என்ன வார்த்தை பேசுனீங்களோ, நீங்கள் பேசின வார்த்தை வியர்த்தமாயிராது, வெறுமையாக திரும்பாது. நீங்கள் பேசின வார்த்தையை ஆண்டவர் செயல்படுத்துகிறார். நீ அவர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே அந்த வார்த்தை மறுபடியும் சொல்கிறேன். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நினைத்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியாய் உன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை தான் சொல்லியிருக்கிறாரு. உன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை வெறுமையாய் திரும்பாமல் இங்கே டாடி வர்றாரு. நான் செய்ய நினைத்த காரியத்தை செய்து முடித்து திரும்பும். நீ பேசுற, அவர் செய்கிறார். நான் சொல்லுங்க, நான் பேசுறேன், அவர் செய்கிறார். பேசுறது யாருக்கா கஷ்டமா? ரொம்ப சிம்பிளையா? பேசுறது கஷ்டம் இல்லை. ஆனால் பிசாசு தான் பேச விட மாட்டான். ஆமென். ஏங்க இவ்வளோ சூப்பராக அவனை வச்சு அங்கே தோட்டம் கனிகள் எல்லா கனியும் பூசிக்கலாம், ஒன்று மட்டும் பூசிக்கக்கூடாது. ஒருத்தன் வந்தான், டேஞ்சரானா, நிர்வாணம் ஆயிட்டான். முதல்ல வஸ்திரம் இல்லை, வெக்க இல்லை. முதல்ல வஸ்திரம் இல்லை, வெக்க இல்லை, மகிமின் வஸ்திரத்தால் மூடினார். இப்போ அது நிர்வாணின்னு தெரிஞ்சு போச்சு. பிசாசு எதெல்லாம் செய்ய வைக்கிறா பார்த்தீங்களா? நிர்வாணின்னு தெரிஞ்சு போடோட ஓடு ஒளிஞ்சுக்கிறான். ரெண்டு பேருமே கவர் பண்ணிக்கிறாங்க. எதை கவர் பண்ணான்னு உங்களுக்கு தெரியும். ரெண்டு பேருமே கவர் பண்ணிக்கிறாங்க. வெக்கம் வந்துருச்சு 1, பயம் வந்துருச்சு 2, குற்ற உணர்வு வந்துருச்சு 3, தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு 4. பிசாசு பண்ணது பார்த்தீங்களா? வெக்கம், குற்ற மனசாட்சி, தாழ்வு மனப்பான்மை, ஒளித்து கொள்ளுதல்,
இந்த பரிதாபமான நிலைமைக்கு சாத்தான் அவங்கள கொண்டு வந்துட்டான். கர்த்தர் தோட்டத்தை விட்டு துரத்தினார். வெளியும் தேவன் உண்டாக்கின வானம் பூமி எல்லாம் இருக்குங்க. அதை அடுத்த பாயிண்ட்டுக்கு அங்கே தான் வர போகிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கி கிழக்கே ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். வெளியையும் எல்லாருக்கும் வானம் இருக்குது, எல்லாருக்கும் பூமி இருக்குது. இப்போ உள்ளே இருந்து வெளியே வந்துட்டான். உள்ளே என்ன ஹையர் லைஃபையா, சிம்பிள் லைஃப். என்ன தெரியுமா லைஃபு? பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவன் உலாவுவார். அவர் சத்தத்தை கேட்பாங்க, அவர் சத்தத்தை கேட்பாங்க, தேவன் பேசுவார். அவர் சத்தத்தை கேட்பாங்க, தேவன் பேசுவார். அந்த சத்தத்தை கேட்பது தான் அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆனால் கடவுளை தேவனை பார்க்கல. தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆனால் அவர் உலாவனுடைய அவங்க காது எவ்வளோ, அவங்க காதுலாம் அப்போ ஃபுல்லாக ஹோலினஸ்ஸாக இருக்கு. தேவ சாயல் தானே. 5 சென்ஸும் கடவுளாக இருக்குது. சரீரம் முழுவதும் கடவுளாக இருக்குது. வாய் கடவுள், கண்ணு கடவுள், காது கடவுள், இருதயம் கடவுள், அறிவு கடவுள், உணர்வு கடவுள். ஹலோ, எப்படி வச்சார் பாருங்கள், எப்படி கொண்டு வந்துட்டான் பாருங்க இந்த பிசாசு. சத்தம் கேட்கும். சத்தம் கேட்டுருச்சு. சத்தம் கேட்டோன்னே அவங்க ரெடியாக என்ன, அவங்க கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. கர்த்தர் பேசிகிட்டே இருக்கிறாரு, கர்த்தர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கர்த்தர் பேசிகிட்டே இருக்கிறாரு, கர்த்தர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ பிரசங்கம் கேட்டாலும், அநேகருக்கு அந்த சத்தம் உள்ள சபையில் பேசினாலும் அந்த ஆவியின் சத்தம் உள்ள பிரவேசிப்பாதிருப்பதற்கு காரணம் ஃப்ளஷ், மாம்சம். அதனால தான் இவ்வளோ வருஷம் பிரசங்கம் கேட்டும் அந்த பிரசங்கத்தின் ஃப்ரூட்ஃபுல்லோ ஜீசஸ் லைஃப் ஸ்டைலோ வராத இயல்பாக சாதாரண ஒரு நிலைமையில் விசுவாசியாக இருப்பதற்கு காரணமும் இப்போ நான் பேச போகிறேன். இப்போ வெளியே இவனை துரத்தினோட வெளியே பிரபஞ்சம், அது தேவன் உண்டு பண்ணதான் பிரபஞ்சம். இந்த மனிதன் மூலம்தான் எல்லோரும் வந்தாங்க. நீங்களும் நானும் ஆதாம் கூட தான் வந்தோன்னு வேதம் சொல்லுது. கரெக்டா? எந்த மனிதன் மூலமாக எல்லாரும் வந்தாங்க. இந்த மனிதன் யார்? பிசாசினால் தோற்கடிக்கப்பட்ட மனிதன். இந்த மனிதன் யார்? வீழ்ச்சி அடைந்த மனிதன். இந்த மனிதனுக்கு என்னெல்லாம் இருக்குது? வெக்கம் இருக்குது, பயம் இருக்குது, தோல்வி மனப்பான்மை இருக்குது, குற்ற உணர்வு இருக்குது. இந்த மனிதனுக்குள் பிறந்தாங்க பாருங்க, அவங்க எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. நம்மளும் அந்த மனிதனுக்குள் தான் பிறந்தோம். நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் இந்த மனிதனுக்குள் இருந்து பிறந்தது தான் எனக்குள்ளே இருந்துச்சு. நான் சொல்கிற புரிஞ்சுக்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் இந்த மனிதனுக்குள் இருந்து பிறந்ததுனால இவனுக்குள்ள இந்த வெட்கம் இருந்துச்சு, தோல்வி மனப்பான்மை இருந்துச்சு, குற்ற மனசாட்சி இருந்துச்சு, தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சு, ஓடி ஒளிஞ்சுக்கிறது இருந்துச்சு, நமக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா நம்ம மாம்சமும் மனசு விரும்பினதானே செஞ்சோம். சுவாபத்தில் கோவாக்கனின் பிள்ளைகளாய் காணப்பட்டோம். அப்படி தானே? அப்போ இந்த பிரபஞ்ச உலகத்தில் நாமளும் ஆவியின் மனிதனாய் இல்லாதபடி பிரபஞ்சத்தின் மனிதனாய் மனுஷியாய் நாம் இருந்தோம். எத்தனை புரியுது? இருந்தோம். இப்பொழுது கர்த்தர் நம்மளை எங்கே கொண்டு வந்துட்டாரு? மறுபடியும் தோட்டத்தை கொண்டு வந்துட்டாரு. எங்கள் கர்த்தருடைய சபை தோட்டம், கர்த்தருடைய சபை பெலனான நகரம், கர்த்தருடைய சபை சீயோன், கர்த்தருடைய சபை எருசலேம்.
நம்மை எங்கே அது தோட்டமாகிய சபைக்குள்ள ஏதேன் தோட்டத்துக்குள்ளே என்னெல்லாம் இருந்துச்சோ அதை சொல்லிட்டு உங்களுக்கு ஏதேன் தோட்டத்துக்குள்ள வச்சா ஃபஸ்ட்டு குடும்பத்துக்கு 2 பேர் தான் ஒர்க் பண்ணாங்க. அப்போ சபைக்குள்ளே வந்துட்டா உங்களுக்கு எனக்கும் 2 பேர் ஒர்க் பண்ணலை, 3 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. பர்சனலாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் என் தோட்டத்தில் நான் தான் கொண்டு வந்தேன், என் குமாரன் பலிக்குள்ளே கொண்டு வந்தேன், என் குமாரன் ரத்தத்துக்குள்ளே தோட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். ஆகவே தோட்டத்துக்குள்ளே வந்துட்டா இவங்களுக்காக நான் தான் ஒர்க் பண்ணணும், இவங்களுக்காக நான் தான் கிரியை செய்யணும், இவங்களுக்காக பேச வேண்டியவர்களோட நான் பேசணும், இவங்களுக்காக தொட வேண்டியவர்களை நான் தொடணும், இவங்களுக்காக ஏவ வேண்டியவர்களை நான் ஏவணும், இவங்களுக்காக விலாசம் கொடுக்குற யாருக்கு விலாசம் கொடுக்கணுமோ அவனுக்கு கொடுத்து இவங்களுக்கு தேடி அந்த மனுஷனை நான் கொண்டு வர பண்ணணும். இப்படியெல்லாம் வேதத்தில் எக்கச்சக்கமாக டாடி கிரியைகளை பார்க்கிறோம். எத்தனை பேர் டாடி கிரியை விசுவாசிக்கிறீங்க? வா, நம்ம பிரபஞ்ச மனிதன் அல்ல. பக்கத்து வீட்டில் இருக்கிறான், சொந்தக்காரன் இருக்கிறான், மாமா இருக்கிறான், மச்சான் இருக்கிறான், ஃப்ரெண்டு கூட இருக்கலாம். ஆனால் ரொம்ப உரசிக்கிட்டால் நீ ஆவியின் மனிதனாக இருந்து நீயும் பிரபஞ்ச மனுஷனும் ஆயிடுவ. ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப வச்சுக்கூடாது. அதான் சொல்கிறேன். ஆமென். நம்ம ஆவியின் மனிதன். இப்போ சபை என்ன தெரியுமா? ஆவியின் உலகம். நமக்கு ஒரு உலகத்தை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. வெளியே இருப்பது இப்பிரபஞ்சத்தின் தேவனுடைய உலகம். வெளியே இருக்கிற மக்கள் எல்லாம் இப்பிரபஞ்சத்தின் தேவனுடைய உலகமாய் இருக்கிறார்கள், அவனுடைய உலகத்தில் இருக்கிறார்கள். சபை இப்பிரபஞ்சம் அல்ல, சபை தேவனுடைய கிறிஸ்தவனுடைய சரீரம். ஆகவே நாம் கர்த்தர் சொன்னார் பாருங்க மலைப்பிரசங்கத்தில், நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய். வெளியே இருக்கிற மனுஷனுக்கு, இப்பிரபஞ்சம் மனுஷனுக்கு உங்கள்கிட்ட இருந்து தான் ஒளி போகணும். எனக்குள்ள ஒளி இருக்கு, சுவிசேஷத்தின் ஒளி இருக்கு, வார்த்தையின் ஒளி இருக்கு, ஆசீர்வாத ஒளி இருக்கு, கிருபையின் ஒளி இருக்கு, நன்மையின் ஒளி இருக்கு. எனக்கு அதுதான் இயேசு சொன்னார், எப்பா நீங்கள் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். ஒளி என்ன செய்யும்? இருளை அகற்றும். உங்களுக்குள்ள இருக்கிற ஒளியினால் யாரோ ஒருத்தன் சோர்ந்து போயிருக்கிறான், யாரோ ஒருத்தன் தற்கொலை பண்ண போகிறான், யாரோ ஒருத்தன் ரொம்ப மனுஷிகமாக அந்த குடும்பத்தில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. அது எப்பேற்பட்ட வியாதி? ஒரு இருள். மரணத்துக்கு ஏதுவான வியாதி ஒரு இருள். வறுமை, பயம், இருள். இதில் பெரிய இருள் என்ன தெரியுமா? சபைக்கு விரோதமான பெரிய இருள் ரிலிஜன், மதம். மதம் ஒரு பெரிய இருள். மனுஷ போதனை, மனுஷ கற்பனை, சரீரத்துக்கு அடுத்த போதனை ஒரு பெரிய இருள். சாத்தா அவங்களை ஏற்கனவே கவிழ்த்து போட்டுட்டான். நம்ம ஜாக் போனர் அவர் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்கிறப்ப 16 வருஷம் கழித்து தான் பிள்ளை சுதந்திரர் என்பது அவருக்கு தெரிஞ்சான். ஊழியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, ஆனால் பிள்ளை சுதந்திரம் தெரியல.
நான் 2 நாளைக்கு முன்னால் யூடியூப் பார்த்தப்ப அவர் மறுபடியும் ஒன்று போட்டிருக்கிறாரு. 57 வருஷம் கழித்து தான், இப்போ 86 வயசு. அவர் பர்த்டே போன வாரம் முந்தின வாரம் கொண்டாடினாருன்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் பார்த்தேன். 86 அமெரிக்காவில் இருக்கிறாரு. 57 வருஷம் கழித்து தான் ஒன்று தெரிஞ்சான். அது என்ன? நீங்கள் பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள. எத்தனை வருஷம் கழிச்சு? 57. அவர் சொல்கிறாருங்க, அவர் உண்மையான மனுஷன். ஒரு பக்கத்தில் 16 வருஷம் கழிச்சு பிள்ளை சுதந்திரம் அப்போ தான் தெரிய வந்துச்சு. இப்போ 57 வருஷம் கழிச்சு இந்த கிருபை ஆவியின் பிரமாணம். இந்த ஆவியின் பிரமாணம் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ முடியாது. அவர் பிரசங்கத்தை நான் கேட்டேன். 57 வருஷம் கழிச்சு எனக்கு 17 வருஷத்துக்கு முன்னால் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற வெளிப்பாட்டை கொடுத்தாரு. அதுதான்யா என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. சொன்னதை சொல்கிறேன். காவி, தாடி, செருப்பு போடாமல் நடந்தவன், கிறிஸ்துவுக்கு நான் பைத்தியம், நீ யாருக்கு பைத்தியம்னு அந்த காவி ட்ரெஸ்ஸில் பெயிண்டில் எழுதி நடந்தவன். அந்த பிரசங்கம், அந்த கால பிரசங்கம் அப்படி தானே. பிரதிஷ்டை பண்ணு, தியாகம் பண்ணு, உன்னை வெறுத்துரு. ஏமேன். நானும் கடுமையான நியாயப்பிரமாண பிரசங்கி தான். ஆனால் இன்னைக்கு இருக்கிறவங்க பேசுகிற மாதிரி அப்படி கடுமையான பேசுகிற மாதிரி தெரியல. ஐயா ஐயோ, அந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்ட பலார்னு சவுட்டில் அரையணுமான் இருக்கு. வெள்ளை போட்டுக்கிட்டு பெரிய பிரசங்கர் மாதிரி ஒருத்தர் பேசுகிறாரு. பெரிய பில்டிங் சபை. அதை கேட்டோன்னு எனக்கு வாந்தி வந்துச்சு. இருதயத்து நிறைவே அவர் காமிச்சிட்டாரு. என்ன சொல்கிறாரு? இன்றைக்கி இருக்கிற யங் பாய்ஸுக்கெல்லாம் ஆண்டி மேலே தான் பிரியமா. என்ன மோசமான வார்த்தை. இன்றைக்கி இருக்கிற யங் பாய்ஸுக்கு ஆண்டி மேலே பிரியம்னா அர்த்தம் புரிஞ்சுக்குங்க. யங் பாய்ஸுக்கு யங் கேர்ள் மேலே பிரியம் இல்லையா. யங் பாய்ஸுக்கு ஆண்டி மேலே பிரியம், யங் கேர்ள்ஸுக்கு அங்கிள் மேலே பிரியம். எந்த கோஷக்காரன் பேசுகிறான், வெள்ளை போட்டவன் பேசுகிறான், உள்ளே இருக்கிறத காமிச்சிட்டான். ஏதோ சொல்லணும்னு சொன்னேன், நீங்கள் புரியுறதுக்கு சொல்கிறேன். எவ்வளோ சொல்ல. எப்பா பாப்பா பாப்பா அப்பா தோத்திரம். ஏமேன். இப்பிரபஞ்சம் ஒரு உலகம். நம்ம உலகம் ஆவியின் உலகம். அந்த ஆவியின் உலகம்தான் அவருடைய சரீரம். ஆவியின் உலகம்தான் அவருடைய சபை மக்கள் கூடுகிற பிளேஸ். இந்த கட்டடம் ஆலயம் அல்ல. நீங்கள் ஒவ்வொருவரும், நாம் ஒவ்வொருவரும் தேவனாலே பெற்றும் நம்ம தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறோம். அது ஏதேன் தோட்டம். நம்ம சரீரம் ஒரு தோட்டம். நம்ம சரீரம் ஒரு பலனான நகரம். நம்ம சரீரம் என்று சொல்லுவதை விட ஆவி, சீயோன், எருசலேம். அப்போ நம்ம ஆவியின் உலகத்தில் இருக்கிற நம்மை கொண்டுதான் உலகத்துக்கு சுவிசேஷம். இன்னும் மலைப்பிரசங்கத்தில் சொன்னதை சொல்கிறேன். நீங்கள் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு நான் யோசித்து பார்த்தேன். எவ்வளோ ஆண்டவர் வெஜிடபிள்ஸ் உண்டு பண்ணியிருக்கிறார். அப்புறம் மட்டன், சிக்கன், போர்க்கு,
அப்புறம் ப்ரீஃபு, இது நமக்கு தெரிஞ்ச இறைச்சி ஐட்டம். எலியை சாப்பிட்றான், பாம்பை சாப்பிட்றான். பாம்பை சாப்பிட்ற யார்? சைனீஸா? பாம்பு சாப்பிட்றா. அப்புறம் மலேசியாலேயும் சிங்கப்பூரில் கேள்விப்பட்டேன், அந்த ஏதோ ஒரு குரங்குடைய அந்த தலையை எடுத்து அதில் இருக்க மூளையை உறிஞ்சி சாப்பிட்றான் சைனீஸ். கொஞ்சம் மாதிரி இருக்குல்ல? சரி, அவர் உண்டு பண்ணின தாவரங்கள் எல்லாவற்றுக்கும், இப்போ சொன்ன எல்லாவற்றுக்கும் ஒருத்தர் சாப்பிட்றப்ப உப்பு இல்லாட்டி அவ்வளோதான், சப்புன்னு போயிடும். கரெக்டா? நீங்களும் நானும் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அதாவது ருசி கொடுக்கிறவங்களாக இருக்கிறீங்க. என் ருசியை, என் ருசி இல்லை, எனக்குள் இருக்கிற இயேசுவின் ருசியை, நான் இயேசுக்குள்ளே என்னெல்லாம் ருசித்தேனோ அவர் அன்பை ருசித்தேன். சிலுவையில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ருசித்தேன். இன்னும் அவர் ஆசீர்வாதங்களை எல்லாம் ருசித்து கொண்டே இருக்கிறேன். நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்கள் கொடுத்திருக்கிறார், அது இயேசுவுக்குள் கொடுக்கப்பட்டது. அப்போ நான் இயேசுவின் ருசியை மக்களுக்கு கொடுக்கணும். என்கிட்ட இந்த பிரபஞ்சத்தின் மனுஷனுடைய சாயலோ, இந்த பிரபஞ்சத்தின் மனுஷனுடைய செயல்பாடோ இருக்கக்கூடாது. நான் ஆவியின் உலகத்தை சார்ந்தவன். நான் பிரபஞ்ச உலகத்தில் இருந்து ஆவியின் உலகத்திற்கு என்னை, வேதத்தில் ஒரு வசனம் சொல்கிறேன், நீங்கள் இருளின் அதிகாரத்தில் நின்று, அதை இந்த பிரபஞ்சம் உலகம் உங்களை அதிகாரப்படுத்தியது, அதிலிருந்து தேவன் உங்களை விடுவித்து அன்பின் குமாரனுடைய பிரபஞ்சத்துக்குள்ளே, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உங்களை உட்படுத்தி இருக்கிறார். அவனை போல நான் இல்லை, என்னை போல அவனை ஆக்கணும். எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ அவனுக்கு சொல்லணும். எனக்கு அப்படி பண்ணாருப்பா, இப்படி பண்ணாருப்பா, அப்படி பண்ணாருப்பா, நீ சபைக்கு வாப்பா, உனக்கு பண்ணுவாருப்பா, அப்படி ஒரு ஆளை கூப்பிட்டு வரலாம்ல. நீ மட்டும் கையை வீசிட்டு நல்லா வந்துட்டேன். அப்படியே சில நடக்கிற பார்த்தா எனக்கு சிரிப்பாக இருக்கு. ஓகே, அது உங்கள் நட ஸ்டைலு. ஹல்லேலூயா. எப்பா, நம்ம இந்த பிரபஞ்ச உலகத்தில் இல்லை, ஆவியின் உலகத்தில் இருக்கிறோம், ஆவிக்குரியவர்களாயிருக்கிறோம். ஆகவே இந்த பிரபஞ்ச உலகத்திற்கு, அதே மத்தேயு 5ஆம் அதிகாரம் மலைப்பிரசங்கத்தில், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் இந்த பிரபஞ்ச மக்களுக்கு உங்கள் சாட்சி, உங்கள் கனிகள், உங்கள் அதிகாரம், உங்கள் விசுவாசம், உங்கள் அற்புதம், உங்களுக்கு தேவன் செஞ்சிருக்கிறார் பாருங்க, அது எல்லாமே அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரணும். என்னடா இவன் நம்ம கூட தானே இருந்தான், எப்படி அவன் நம்மளை விட்டு போனான், எப்படி இவன் நம்மளை விட ரொம்ப வேற, ரொம்ப மோசமாக இருந்தானே, எப்படா அவனுக்கு வீடு கிடச்சிச்சு, எப்படா இவ்வளவு கிராண்டாக எல்லாம் பண்ணுறான், எப்படிறான்னா அப்படிதான், அவர் தானே கிரிய. நேற்று கூட, நேற்றோ முந்த நாளோ எனக்கு ஞாபகம் வரும், ப்ளஸ் உன் கல்யாணம் எந்த வருஷம்னு கேட்டேன். 2002
அப்படின்னா. இப்போ நான் சொன்னேன், உன் கல்யாணத்துக்கு எந்த வித அப்போல்லாம் நான் பொருளாதாரத்தை எப்படி இருந்திருப்பேன், வாய்க்கும் வயிறுக்கும் தான். ஏதோ கர்த்தர் நடத்தினார். இது திடீர். அப்போ நான் சொன்னேன், பிளஸி உன் கல்யாணத்துக்கு யார்கிட்டையும் கடன் வாங்கலை, எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தார். ஆமென். எல்லா தேவைகளையும் உங்களுக்கு சந்தித்தாரா? ஏன்னா நீங்கள் இந்த பிரபஞ்சம் அவங்கள பிசாசு கண்ட்ரோல் பண்ணுறான். உங்களை டாடியும் ஹோலி ஸ்பிரிட் கண்ட்ரோல் பண்ணுகிறவர் அல்ல. புரிஞ்சுக்குங்க. அவனை பிசாசு கண்ட்ரோல் பண்ணுறான். வெளியே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறவங்களை பிசாசு கண்ட்ரோல் பண்ணுறான். உங்களையும் என்னையும் அவருடைய உலகத்தில், ஆவியின் உலகத்தில், அவருடைய தோட்டத்தில் இருப்பவங்களை டாடி கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. டாடி உங்களுக்காய், எனக்காய், நமக்காய், நம்முடைய சந்ததிக்காய் ஒர்க் பண்ணுகிறார், வேலை செய்கிறார், கிரியை செய்கிறார், மனுஷனை ஏவுகிறார். மனுஷனுடைய தயவை உண்டு பண்ணுகிறார். ஒரு சபை தன் விசுவாசிகளை கண்ட்ரோல் பண்ணுகிறார்கள் என்றால் இந்த சத்தியத்தை புரிஞ்சவங்க. கலாத்தியர் 6:1 போடுமா? கலாத்தியர் 6:1 போடுமா? கலாத்தியர் 5:1 போடுமா? மன்னிக்கணும், கலாத்தியர் 5:1. ஆனபடியினாலே நீங்கள் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே, சுயாதீனம் என்றால் ஃப்ரீ வில், அதான் சபை. உங்களை நான் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, உங்களை நான் பயமுறுத்தக்கூடாது. உங்கள்கிட்ட அன்பாக இருக்கணும். ஆமென். உங்களுக்கு ஆலோசனை சொல்லலாம். எப்படின்னா, உங்களுக்கு பிரச்சனை வரும்போது என்கிட்ட வர்றீங்களா, உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்லலாம். கண்ட்ரோல் இஸ் அ டெவில் ஸ்பிரிட். ரிலிஜன் சர்ச்சு சொன்னோன்னே அவங்க நம்ம கலாத்தியர் 3:1 போடுமா? கலாத்தியர் 3:1 ரிலிஜன் சர்ச் வாசிங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாய் உங்களை மயக்கினவன் யார்? இங்கே பாருங்க, இவங்க கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டாங்க. மறுபடியும் மத போதகர்கள், அந்த வேத பரிசேயர் அவங்கள்ட்ட போய், டேய் நீ என்னடா அப்படின்னு சொல்லி, நம்ம பலிக்குள்ளே இருக்கிறோம், 10 கற்பனையில் இருக்கிறோம், பிரமாணத்துக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க. இவங்க மறுபடியும் பின்வாங்கிட்டாங்க, மதத்துக்கு வந்துட்டாங்க, பிரமாணத்துக்கு வந்துட்டாங்க. அதனால தான் புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாய் உங்களை மயக்கினவன். ஆனால் ஆங்கில வேதத்தில் உங்களுக்கு செய்வனை செய்தவன் யார்? என்ன செஞ்சவன்? எப்படியோ செய்வனை பண்ணி எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டாங்க. நான் சொல்ல புரியுதா? செய்வனை. இங்க செய்வனைக்காக ஜெபம் பண்ணுறதும் கிடையாது. தகடு வச்சாச்சு, வீட்டில் தகடை வச்சு விட்டா, ஐயோ இந்த கூட்டம் படுற அட்டூழியம் இருக்கு. இவனுக்கு வார்த்தையே கிடையாது ஐயா, வார்த்தையே கிடையாது. யமன். அப்போ நம்ம 2 உலகம் இருக்குது. ஒன்று பிரபஞ்ச உலகம், அடுத்தது ஆவியின் உலகம். நம்ம இந்த ஆவியின் உலகம் என்று சொல்லும்போது நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். நான் கொலோசியர்
1ஆம் அதிகாரம். இயேசுவை காமிக்கிறேன். முதல்ல 14 போடுமா, 14 போடுமா. வாசிங்க. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு. அப்போ நமக்கு இந்த ஆவியின் உலகத்தில் என் ஆவியில் பாவ மன்னிப்பாக மீட்பு உண்டாயிருக்கிறது. அடுத்த வசனம். இயேசு கிறிஸ்து அதிர்சனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினவர். ஆவியிலே தேவன் வானத்தை பூமி உண்டாக்குவதற்கு முன்பாக முந்தினவர். அதிர்சனமான தேவனுடைய தற்சர்வம். வாசிங்க. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவைகள், காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும், கர்த்தத்துவங்கள் ஆனாலும், துரைத்தனங்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இது எல்லாமே நம்ம தேவனுடைய குமாரர்கள், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்ட வாசித்த எல்லாமே எனக்குள்ளே, ஆவியின் உலகத்தில் இருக்கிற எனக்குள்ளே இருக்கிறது. ஆகவே ஆவியின் உலகத்தில் இருக்கிற நாம், எனக்குள்ளே என்ன இருக்கு அதை புரிஞ்சுக்கணும். ஆவியின் உலகத்தில் இருக்கிற நான், எனக்குள்ள என்ன இருக்கு? உள்ள 2 உலகம். பிரபஞ்ச உலகம் சொல்லுங்க, ஆவியின் உலகம். சரி, தேவனுடைய உலகத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். தேவன் எங்கே இருக்கிறார்? வானத்தில் இருக்கிறார். அப்போ இந்த பிரபஞ்ச உலகம் உண்டாவதற்கு முன்பாக ஆவியின் உலகம் மேலே இருந்தது. அங்கே பிதா இருந்தார், குமாரன் இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அதுதான் இந்த பிரபஞ்சத்தை, அதாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு முன்னால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆவியின் மண்டலத்தில், ஆவியின் உலகத்தில் சொல்லுங்க இருந்தார்கள். புரியுதா? சரி, இப்போ தேவன் எதை உண்டு பண்ணினார்? வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணினார். வானத்தையும் பூமியையும் யார் மூலம் உண்டு பண்ணினார்? மறுபடியும் ஆதியாகமம் 2:1 வாசிங்க. 2:1 வாசிங்க. வானத்தை பூமி யார் மூலம் உண்டு பண்ணினார்? ஆதியாகமம் 2:1 வாசிங்க. இங்கே வாசிங்க. இவ்விதமாய் வானமும் பூமியும் அவைகள் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. சரி, எல்லாத்தையும் உண்டு பண்ணார்ல ஆதியாகமம். இது எல்லாம் அவர் மனசில் நமது சாயலின்படி, நமது ரூபத்தின்படி உண்டாக்குவோமாக சுவாசத்தை அவன் வச்சார். அவனுக்குழுந்து தேவ சாயலுடைய, தேவ ரூபமுடைய பிள்ளைகள் வரணும், சந்ததி வரணும். அப்படிதான் வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணினார். பூமியில் எல்லாவற்றையும், பூமியில் எல்லா ஆசீர்வாதங்களையும் டாடி வைத்தார். ஆமென். இந்த பிரபஞ்ச மக்களுக்கு தேவன் இந்த பூமியில் ஆசீர்வாதங்களை வைக்கல. ஹலோ, ஃபாலோ மீ. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? இந்த பிரபஞ்ச மக்களுக்கு இந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த பூமியில் வைக்கல. தன் குமாரன் இரத்தத்துக்குள்ள நான் பிள்ளைகளை கொண்டு வர போகிறேன். அவங்கள கிறிஸ்துவின் சரீரத்தில் நான் சேர்க்க போகிறேன். அங்கே இருக்கிறவங்கள மனசில் வச்சு தான் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்களுக்கா எனக்கா, சரியா சொன்னால் உங்களுக்கா எனக்கா தான் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் வைத்தார். ஹல்லேலூயா. அப்போ ஆவியின் உலகத்தில் இருக்கிற நான், என்னுடைய விசுவாச கண்களில், மனதின் கண்கள் திறந்தவனாய் இந்த பிரபஞ்சத்தில் வைத்திருக்கிறது எனக்கு.
ஆமென். ஹல்லேலூயா. இந்த பிரபஞ்சத்தில் வைத்திருக்கிறது எல்லாம் எனக்கு, இந்த பிரபஞ்சத்தில் வைத்திருக்கிற எல்லாம் உங்களுடையதாக ஷிஃப்ட் ஆக வேண்டுமென்றால் நீங்கள் ஆவியின் உலகத்தில் இருக்கிற நீங்கள் ஆவியின் மனிதனாய் இருந்தால்தான். ஹலோ, புரிஞ்சுட்டீங்களா? நீங்கள் ஜென்ம சுபாவமான மனிதனாய் இருந்தால், மாம்ச மனிதனாய் இருந்தால், இப்பிரபஞ்சத்தில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்கள் முதல்ல அதை புரியணும். இன்றைக்கி புரிங்க. இந்த பக்கம் சொல்லிட்டேன், உங்களுக்குள்ள ஜென்ம சுபாவம் மாம்சம் இருந்தால் you can't access this all the blessing for you. Amen. தாவீது சொல்றார் பாருங்க, சங்கீதம் 24:1. எல்லாம் புரிஞ்சுக்குங்க 24:1 வாசிங்க, சதம் போட்டு வாசிங்க. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையவை. ஐயா, உலகமும் அதில் உள்ள குடிகளும் என்று சொல்லும்போது நம்மளை தான் அவருடைய குடிகளாய் இந்த வார்த்தை ரெஃபர் பண்ணுறது. உலகத்தில் இருக்கிற என்னுடைய பிள்ளைகள் பூமியும் அதில் வைத்திருக்கிற நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. அப்போ அந்த பூமியில் வைத்திருக்கிற நிறைவு உங்களுக்கும் எனக்கும் உரியது. இப்போ காமிக்கிறேன் பாருங்களேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம், மன்னிக்கணும் 14 போடுமா, 14:18 வாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசம் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடைய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. நிப்பாட்டுங்க. 2 வசனத்திலையும் ஆசாரியன் ஆபிரகாமுக்கு என்னவா சொல்கிறான்? எப்பா, உன்னதமான தேவன்பா, உன்னதமான தேவன்பா அப்படின்னு சொல்கிறான். அதை நீங்கள் புரியணும். அவனை ஆசீர்வதித்தான். ஓகே, 20 வாசிங்க. 20. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த, மறுபடியும் என்ன வருது? உன்னதமான தேவன். 3 வசனம் உன்னதமான தேவன், உன்னதமான தேவன், உன்னதமான தேவன். உன் சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ஓகே, அடுத்து வாசிங்க. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீ எடுத்துக்கொள்ளும் என்றான். சோதோமின் ராஜா ஆபிரகாமை பார்த்து சொல்கிறான், எப்பா பொருள்லாம் நீ வச்சுக்க, ஜனங்களை எனக்கு தாரும்பா அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஆபிரகாம் சொன்னதை பாருங்கள். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யன் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டான யாதென்றையும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியை உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு தன் நேராய் கரத்தை, ஓ காசு எனக்கு வேணாம், நீ எனக்கு கொடுத்த நீ சொல்லிடக்கூடாது. சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யன் ஆக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு இவன் மனசில் பதிஞ்சது மெல்கிசேதேக்கு சொன்ன ஒரு ரெவலேஷன். டாடி உன்னதமான தேவன், உன்னதமான தேவன், உன்னதமான தேவன், அது பதிஞ்சிருச்சியா. ஆகவே அவன் கரத்தை உயர்த்தினப்ப உன்னதமான தேவன் எல்லாத்தையும் பார்க்குறாரு, இதையும் பார்த்துருப்பாரு, மெல்கிசேதேக்கு சொன்னதையும் பார்த்துருப்பாரு, கேட்டதையும் பார்த்துருப்பாரு. இவன் உன்னதமான தேவன் சொன்னான் பாருங்க. உன்னதமான தேவன் உங்களுக்கு எனக்கும் ஆபிரகாமை தகப்பனாக்கி உங்களுக்கு எனக்கும் இந்த பூமியில் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை பவுல் எழுதி வைத்து இருக்கிறார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்குயா. அவர் உன்னதமான தேவன்.
அவரை நீ புரிஞ்சுக்கிற அளவில் தான் நீ இந்த பூமியில் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை சொல்கிறேன். கர்த்தர் சொன்னார் ஆதியாகமம் 12, நான் உன்னை பலத்த ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கப்படுவார்கள், சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள். இதை விட சூப்பர் 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 எப்பா, பூமியின் சகல குடும்பங்களையும் உன்னை கொண்டு தான் நான் ஆசீர்வதிக்க போகிறேன். இப்பேற்பட்ட ஆசீர்வாதம் ஆபிரகாம் மூலம் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபையில் உங்களுக்கு எனக்கு எழுதப்பட்டதுன்னா, அவன் கடைசி வரைக்கும் உன்னதமான தேவனை சார்ந்து உன்னதமான வாழ்வு வாழ்ந்தவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா, மேலே எண்ணத்தை வை, கீழே உனக்கு எல்லாம் ஈஸியாக வரும். ஆனால் ஒன்று, வாயில் பிரசங்கி 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 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், முக்கியமான வசனம். ஒன்றிலிருந்து வாசிங்க, நல்லாயிருக்கு. ஒன்றிலிருந்து பிரசங்கி 5, ஒன்றிலிருந்து வாசிங்க. பிரசங்கி 5மா, சரி நம்ம எடுத்தோம் வாசிப்போம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை, ஆமாம், கர்த்தர் சபைக்கு வர்றப்ப நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுப்பதை பார்க்கிலும் சேர்வதே நலம். தேவாலயத்துக்கு வந்தால் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு, அதுக்கு கீழ்ப்படி, அப்போ உனக்கு விசுவாசம் வரும். அடுத்த வசனம் போடுமா? அடுத்த வசனம், தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையை சொல்லாமல் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தை, எப்பா, தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், அதனால துணிகரமா உன் வாயினால மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இருக்கணும். துணிகரமா உன் வாயினால் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இருக்கணும். தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள், வலது பக்கம் இடக்கு வார்த்தை சுருக்கமாக இருக்கட்டும். மனம் பதறி ஒன்றும் பேசாதீங்க, துணிகரமாக பேசாதீங்க. ஏனென்றால் உங்கள் வாயில் தான் எல்லாமே இருக்கு. நான் இப்போ எதை பேசிட்டு இருக்கிறேன்? தேவன் பூமியின் நிறைவு கர்த்தருடையது, அவர் உண்டு பண்ணது. சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள் முத்துக்கள் அவர்களுடையது. மலைகள், காடுகள், மிருகங்கள், இறைச்சிகள், காட்டு மிருகம், நாட்டு மிருகம் எல்லாம் சொல்லுங்க அவருடையது. பூமியின் நிறைவும் அவருடையது, நாம் அவருடையவர்கள். ஆகவே இந்த பூமியில் இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் இப்பிரபஞ்சத்து மக்களுக்காக தேவன் உண்டு பண்ணவில்லை. இந்த பூமியில் இருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆதாமின் வம்ச வழியாய் தேவ சாயலை உடைய ஃபேமிலிஸை கொண்டு வர போகிறேன். அவங்க குமாரோட சரீரத்தில் சேர்க்க போகிறேன். அவங்கள மனசில் வச்சு தான் இந்த பூமியில் இவ்வளவு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இதை எவ்வளவு புரிகிறீங்களோ, எவ்வளவு விளங்குறீங்களோ, நீங்கள் ப்ராஸ்பரிட்டி, நீங்கள் எவ்வளோ புரிகிறீங்களோ, எவ்வளோ விளங்குறீங்களோ, நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, சுகமாக இருப்பீங்க. உங்கள் உங்கள் யூத்ஃபுல்னஸ்ஸு உங்கள் சரீரத்துக்கு திரும்பும். இதை புரிகிறதில்ல. ஏமேன், புரிஞ்சிட்டிங்களா? ஓகே. இப்போ தாவீது சொன்னதை உங்களை காமிக்கிட்டா, தாவீது சொன்னதை சங்கீதம் 121:1 121:1 வாசிங்க. இதை பார்த்து வாசிங்க. எனக்கு உதவி வரும், இருங்க, எனக்கு உதவி வரும்
ஆசீர்வாதம் வரும், நன்மை வரும், ஃபேவர் வரும், சடுதியான அற்புதம் வரும், சடுதியான செயல்பாடுகள், சடுதியான சாட்சிகள் வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அடுத்து எப்பா வானத்தை பூமி நீங்க தான் உண்டாக்கிடுங்க. இப்போ எனக்கு உங்கள்கிட்ட இருந்தா எனக்கு வரணும். ஐயா, யாக்கோபு 1 நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரவும் சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து மேலே இருந்து இறங்கி வருகிறது. எத்தனை பேர் இறங்கி வர்றதை விசுவாசிக்கிறீங்க? சரி, போனது போகட்டும். ஆல்டருக்கெல்லாம் கொடுக்கல, எனக்கு தீர்மானம் எடுங்க. நான் இப்பிரபஞ்ச உலகம் இல்லை, தீர்மானம் எடுங்கன்னு சொன்னேன். கொஞ்சம் இருங்க. இப்பிரபஞ்ச உலகத்தில் இல்லை, ஆவியின் உலகமாகிய அவருடைய சபையில் இருக்கிறேன். ஏமே, ஆவியின் உலகமாக இருக்கிற நான் ஆவியாக இருக்கணும், அவரை போல இருக்கணும், கிறிஸ்துவாக இருக்கணும், வார்த்தையை கை கொள்ளணும். இப்படி ஒரு தீர்மானம். அதோட பெரிய தீர்மானம், எப்பா எங்கள் பாஸ்டர் திரும்ப திரும்ப ஆசீர்வாதம்லாம் எனக்கு என்னன்னு எடுத்து காமிச்சிட்டே இருக்கிறாரு. ஆனால் நானும் அதை நான் உரிமை பாராட்டாமல் அதை நான் அறிக்கை செய்யாமல் அதை நான் தியானிக்காமல் இருக்கிறதுனால இந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்களை எனக்கா உண்டு பண்ண ஆசீர்வாதத்தை, எனக்கா உண்டு பண்ணின பாவிகளுடைய ஆஸ்திய, எனக்கா உண்டு பண்ணின பைசோன் 6, எனக்கா உண்டு பண்ணின கீகோன், எனக்காய் உண்டு பண்ணின இதக்கேல், எனக்காய் உண்டு பண்ணின ஹைப்ரோத். பைசோன் என்றால் என்னது? ப்ராஸ்பரிட்டி, போகிற இடெல்லாம் பொன் விளையும். கீகோன் என்றால் ஸ்ட்ரென்த்து, இதக்கேல் என்றால் பர்ஸ்ட், ஃபோர்த்து. ஹைப்ராத் என்றால் பவர் அண்ட் ஃப்ரூட்ஃபுல். இது எல்லாம் உங்களுக்கு தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடைசி ஒரு வேத பகுதியை வாசித்து நீங்கள்லாம் மேலே வாங்க தம்பி. தாவீதை உங்களை காமிக்க போகிறேன். எல்லோரும் எந்திரிச்சிருங்க. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம். தாவீதுடைய ஜெபத்தின் அருமையை உங்களுக்கு காமிக்க போகிறேன். தாவீதுடைய ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு காமிச்சு நான் முடிக்கிறேன். உடனால 29:10 இதை பார்த்து வாசிங்க, இதை வாசிங்க. ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது. சபையார் எல்லாருக்கும் முன்பாக சபையாருக்கா தோத்திரம் பண்ணுறான். தோத்திரம் பண்ணிட்டு சபையார் முன்பாக தேவனை பார்த்து சொன்னது என்ன சொன்னா? எங்கள் தகப்பனாய் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தாவே, சதா காலம் தேவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்தில் பூமியில் உள்ளவைகள். பார்த்தீங்களா? யாருது? நாம் யாருடையவர்? சொல்றான் பாருங்க. வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையது. என்ன சொல்றார் பாருங்க? கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். நெக்ஸ்ட், ஐஸ்வர்யம் கனமும், எப்பா ஐஸ்வர்யம் கனமும் உங்களுக்கு வருது, அவரால் வருது. அது எழுதப்பட்டிருக்கு. தாவீது மேய்ப்பன்,
வீட்டில் அசட்டை பண்ணப்பட்டவன் எங்கேயோ கொண்டு போயிட்டாரு. உன்னை எங்கேயோ கொண்டு போறதுக்கு, எல்லா நிலைமையிலும் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு இப்பிரபஞ்ச உலகம், ஆவியின் உலகத்தை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம ஆவியின் உலகம், நம்ம ஆவி. அவர் சொல்றார் பாருங்க, ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது, எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்தில் இருங்க. அவர் கரத்தில் உங்களுக்கு சத்துவம் உண்டு, வல்லமை உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே. சொல்லுங்க, என்னை மேன்மைப்படுத்த, என்னை பலப்படுத்த, ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள, ஆஸ்தியை பெற்றுக்கொள்ள, நான் உம்முடைய சுயாதீன நிலைமையில் உண்டு பண்ணப்பட்ட சபையில், சுயாதீனத்தில் இருக்கிற சபையில் என் விருப்பம்படி எதையும் செய்யலாம். ஆனால் நான் இனிமே கர்த்தருக்கு பிரியமானதை செய்வேன், அவரை பிரியப்படுத்துவேன், அவரை முதல்நிலைப்படுத்துவேன், அவருக்காக வாழுவேன். மறுபடியும் வாசிங்க, ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது, எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். வாசிங்க, இப்போது எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை சொல்லுங்க துதிக்கிறோம். வாசிங்க, அடுத்து, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கிறதற்கு, திராணி உண்டாவதற்கு, எப்படி கொடுக்க, எப்படி கொடுக்க? மனப்பூர்வமாய், வசனமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் கொடுப்பதற்கு, திராணி உண்டவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உண்ணாமல் உண்டானது எல்லாம் அது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம். அடுத்த வசனம், உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் எப்படி இருந்தோம்? அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருந்தோம். இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது. நிலைத்திருப்போம் என்று எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. கடைசியா, எங்கள் தேவனாய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கென்றும் உம்முடைய ஆலயத்தை கட்டுவதற்கென்றும் நான் சபதத்திருக்கிற இந்த பொருள்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடைய கரத்தில் வந்தது, எல்லாம் உம்முடையது. எங்கள் பரலோக பிதாவே, இப்பிரபஞ்ச உலகம் ஆவியின் உலகம் செய்தி கொடுத்தீங்க. எங்கள் மக்களுக்குள்ளது வேலை செய்யட்டும், புரியட்டும், அதில் ஒர்க் பண்ணட்டும். அப்படியா ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதி.